ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் கொஷின்ஸு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நான் சொல்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் 2 மார்க்கும் எல்லாம் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க்கும் எல்லாமே அட்டன் பண்ண முடியும், 5 மார்க்கும் எல்லாமே அட்டன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின் முதற்கொண்டு உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்கிட்டு போங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஸோ ப்ளஸ் புக் பேக் 1 வேர்டை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 70க்கு பார்த்தீங்க அப்படின்னா 65+ மார்க் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை படிக்கிறது மூலிமா. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கும் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 வால்யூம்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்ல போகிறேன். என்ன சார் வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் தானே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எப்படின்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஸ்டினை பார்த்து புக்கில் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? தமிழ் மீடியம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், நான் கொஸ்டின்கான நம்பரையும் போட்டிருக்கேன் புக்கில். அந்த புக்கில் இந்த கொஸ்டின் வந்து எத்தனாவது நம்பர்னு. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் ஒன்று தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும் புக்கில். ஆனால் கொஸ்டின் நம்பர் 1 தான். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரேஸ் அப்படின்னா, தமிழ் மீடியத்துக்கு கனிமம் தாது வேறுபாடு தருக. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் 2மே. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பரை வச்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து நான் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2க்கு வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அப்ரிசியேஷன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு தெரியும். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரேஸ், வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓரேஸ், அது பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டின், டெஸ்கிரைப் எ மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 6th கொஸ்டின், எக்ஸ்பிளைனிங் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். 2 பேருமே புக் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கையில். புக் எடுத்து நான் சொல்கிற கொஸ்டின் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பிரச்சனை இல்லை, கொஸ்டினாவே சொல்லிட்டேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்பரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் வச்சு நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 9th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த electrometallurgy of aluminum, very important. 10th question, explain the following terms with a suitable example, இது வந்து ரொம்ப important question 10th question. அடுத்து 12th question பாருங்க, describe the role of the following in process mentioned, இது வந்து பார்த்துக்கோங்க. silicon in the extraction of copper, ரொம்ப important. அதில் ஃபஸ்ட்டு 12th first subdivision. 13th question, explain the principle of electrolytic refining with an example, very important. 15th question, explain the limitations of Ellingham diagram, Ellingham diagram உடைய வரம்புகள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 2ல ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக், அது பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ், பார்த்துக்கோங்க. 4th கொஸ்டின், வாட் இஸ் த கேட்டனேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 5th கொஸ்டின், ரைட் ஏ நோட் ஆன் ஃபிஷர் ட்ரோப்பர்ஸ், இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட். அடுத்து 8th கொஸ்டின், டெஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின், ஹவு வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல், அது பார்த்துக்கோங்க. 14th கொஸ்டின், ரைட் ஏ நோட்ஸ் ஆன் ஜியோலிட்டிஸ், இது வந்து பார்த்துக்கோங்க. 15th question, how will you convert boric acid into boric nitrate, very important ஒரு 3 mark question. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 3 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் இன்னர் பேர் எஃபெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரீசனபிள் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வை எக்ஸ்பிளைன் வை ஃப்ளோரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் ஆன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1, அது பார்த்துக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 7th கொஸ்டின், யூசஸ் ஆஃப் ஹீலியம், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின், 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. 8th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த hybridization of iodine in IF7, அடுத்து give it structure பார்த்துக்கோங்க. அடுத்தது 10th question, how will you prepare chlorine in the laboratory, அது பார்த்துங்க. 11th question ரொம்ப இம்பார்ட்டன்ட், சல்ஃபியூரிக் ஆசிடுக்கான யூசஸ். 12th question பார்த்துக்கோங்க. 15th question வெரி இம்பார்ட்டன்ட், ஆர்கனுக்கான யூசஸ். அப்புறம் 22, வாட் டைப் ஆஃப் ஹைட்ரேஷன் அக்கரின், அந்த BRF5 அடுத்து BRF3, இது ரெண்டுலையும் அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 4 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் இதுவும். டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து வாட் ஆர் த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். 7th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ், 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 10th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்துக்கோங்க.
11th கொஸ்டின் பாருங்கள், ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 13th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, விச் இஸ் மோர் ஸ்டேபிள், அது பார்த்துக்கோங்க. அடுத்து 15th கொஸ்டின், கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு ஒப்பிடுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 16th கொஸ்டின் 27, இந்த கொஸ்டின்லாம் வந்து சாப்டர் 4ல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சாப்டர் 5 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் த ஐயூபேக் நேம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ். ஐயூபேக் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு கொஷின் அது பார்த்துங்க. அடுத்து கொஷின் நம்பர் 5 பார்த்துக்கோங்க, 7 பார்த்துக்கோங்க, 9 பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொஷின் நம்பரில் சொல்கிறேன், 5, 7, 9 பார்த்துக்கோங்க. அப்புறம் 11th கொஷின் பார்த்துக்கோங்க. 13th கொஷின், கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. 14th கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், வெர்னர் தியரி, ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. இந்த யூனிட்டை பொறுத்தவரை வெர்னர் தியரி அண்ட் விபி தியரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே வரலாம், சம்டைம்ஸ் ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 17th கொஸ்டின் அது பார்த்துக்கோங்க. 19th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, வாட் இஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி வாட் இஸ் CFSE அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ உங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கோங்க. 24 பார்த்துக்கோங்க, வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th சாப்டர், டெஃபைன் யூனிட் செல், ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயோனிக் கிறிஸ்டல்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் கிறிஸ்டலைன் அண்ட் solids and amorphous solid, இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 4th கொஸ்டின், கிளாசிஃபை த ஃபாலோவிங் சாலிட்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. அதில் ACD இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஷார்ட் கீ டிஃபெக்ட். இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தமே 4 டிஃபெக்ட் இருக்குது, அதில் அந்த ஷார்ட் கீ அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்கில் வந்து 2 கொஸ்டினாக சேர்த்து கேட்பாங்க. ஒன்று ஷார்ட் கீ டிஃபெக்ட்னு, இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு BCC FCC அந்த மாதிரி சம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின், கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல்லு. ஸோ அதை தான் சொன்னேன். அடுத்தது 14th கொஸ்டின், கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிசியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடிஸ் அண்ட் 10 கியூபாய்ட் கிறிஸ்டல், அது பார்த்துங்க. 16th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 24 பார்த்துக்கோங்க, வெரைட்டி நோட்டன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், சொன்னேன் தான். அடுத்து சாப்டர் 7 பொறுத்தவரை செகண்ட் கொஸ்டின் பார்த்துங்க, டெஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், இது வந்து பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின், டெரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். 4th கொஸ்டின் பார்த்துங்க, டெஃபைன் ஹால்ஃப் லைஃப் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் பார்த்துங்க, வாட் இஸ் அன் எலமெண்ட்ரி ரியாக்ஷன், give the differences between order and molecularity or reaction, அது பார்த்துக்கோங்க. அடுத்து explain the rate determining step with an example, 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது 14th கொஸ்டின், Arrhenius equation, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 16th கொஸ்டின், 0 ஆர்டர் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாருங்கள். 17th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த 21 பார்த்துக்கோங்க. 22 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு நேச்சர் த ரியாக்டன் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் ரியாக்ஷன், அது பார்த்துங்க. அடுத்து 23. அடுத்து சாப்டர் 8 பொறுத்தளவில் வாட்டர் லியோ, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, சாலிபிலிட்டி ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்துங்க. 11th வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் காமன் அயான் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள். அடுத்து 12th பார்த்துங்க, ஆர்ட்ஸ்வால்ட் நீர்த்தல் விதின்னு சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். 12th கொஸ்டின் அது வந்து பார்த்துங்க. அப்புறம் 13 டெஃபைன் pH, அது வந்து பார்த்துக்கோங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th சாப்டரை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ஆனைட் அண்ட் கேத்தோட்னா என்னென்னு டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்து கோல்ட்ராஸ்ல 3rd கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அடுத்து 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின் பார்த்துங்க, ஒய் இஸ் AC கரண்ட் யூஸ்டு இன்ஸ்டீட் ஆஃப் DC in measuring the electrolytic conductance, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 15th பார்த்துக்கோங்க. 24 பார்த்துக்கோங்க, நர்னஸ்ட் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது 25 பாருங்கள். 26 பார்த்துக்கோங்க. சாப்டர் 10 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின், 11th, 12th, 15th, 16th, 20, 21, 22, 23, 24, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து சாப்டர் 10ல் பார்த்துக்கோங்க, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அடுத்து சாப்டர் 11ல் கொஷின் நம்பர் 1 பார்த்துக்கோங்க, 2 பார்த்துக்கோங்க, அப்புறம் 8 பார்த்துக்கோங்க. 9th கொஷின் பார்த்துக்கோங்க, கோல்ட் ரியாக்ஷன். 12th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 17th கொஷின் பார்த்துக்கோங்க. 22 பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சாப்டர் 12. சாப்டர் 12 பொறுத்தவரை 5th கொஷின் பார்த்துக்கோங்க. 7th கொஷின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 11th கொஷின் பார்த்துக்கோங்க. 15th கொஷின் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ 15ல் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்து சாப்டர் 13 பொறுத்தவரை 2, 3, 4, 5, 6 இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்து 14th சாப்டரை பொறுத்தளவில் கிவ் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க 5th கொஷின். அப்புறம் 6th பார்த்துக்கோங்க, 7th கொஷின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஷின் பார்த்துக்கோங்க, 13th 18th 19th கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 15 லாஸ்ட் சாப்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1st 2nd 3rd 4th 5th ஃபஸ்ட்டு 5 கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 7 9 15 16 இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இன் கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறத மனசில் வச்சு படிங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தனியாக படிக்க தேவையில்லை. ஸோ இதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணாவே போதும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 சாப்டர் இல்லை 15 ஒரு 7 சாப்டர் தான் படிக்கிறீங்க, இல்லை வால்யூம் 1 மட்டும் இப்போ படிக்கிறீங்க, வால்யூம் 2 பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் எக்ஸாம் டயத்தில் பார்த்துக்கலாம்னாலும் ஓகே. பட் எது படித்தாலும் அதை வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெளிவாக படிங்க. தட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.